हर नमः पार्वती पतये हर हर महादेव தாயுமான சுவாமிகள் திருவடிகளே போற்றி போற்றி. சத்குரு திருத்தாள் போற்றி போற்றி. அன்னையின் அருளால் ஸ்ரீ தாயுமான சுவாமிகளின் பாடல்களிலே அற்புதமான உண்மைகளும் பெரும் பக்தி உணர்ச்சிகளும் அடங்கியுள்ள உடல் பொய்யுறவு என்ற தலைப்பின் கீழ் அமைந்துள்ள வெண்பாக்களுக்கு விளக்கம் பார்த்து வருகின்றோம். இன்று நாம் விளக்கம் பார்க்க வேண்டியது 13வது பாடலுக்கு. 12வது பாடலிலே ஸ்ரீ தாயுமானவர் நம்மை பார்த்து என்ன சொன்னார்? மக்களே, முமுட்சுக்களே, ஆத்ம சாதகர்களே, பக்தர்களே, பக்தி நெறியில் செல்ல விரும்புபவர்களே, நீங்கள் உங்களை எப்படியோ கற்பனை பண்ணிக்கொண்டு அலைந்து திரிந்து வாழ்க்கையில் கஷ்டப்பட வேண்டாம். சிவபெருமானுடைய திவ்ய மங்கள ஸ்வரூபமாகிய கங்காதர ரூபத்தை நினைத்து பாருங்கள். கங்கை வான் நதியாகிய அவள் கீழே இறங்கி வருகிறாள் பகீரதனின் தவத்திற்கு மகிழ்ந்து, வேண்டுகோளுக்கு இணங்கி. ஆனால் தான் பெருத்த வேகமுடையவள் என்கின்ற ஆணவ அகங்காரம் அவளுக்கு இருக்கின்றது. அந்த ஆணவ அகங்காரத்தை போக்கி அவளை தன் ஜடாபாரத்தில் தாங்கி அப்படியே நிறுத்தி விடுகிறார் சிவபெருமான். அப்போ ஆணவத்தை நீக்கக்கூடிய மூர்த்தி அவர். ஆணவம் இருந்தால் என்னன்னா அதுதான் இந்த பிறவிக்கெல்லாம் காரணம். அகந்தை உரு அழிதலே முக்தி என்று உபனிஷதங்களும் எல்லா சாஸ்திரங்களும் எல்லா மகான்களும் கூறுகின்றார்கள். ஸ்ரீ ரமண மகரிஷிகள் உபனிஷதம் போல தமிழில் எழுதியிருக்கக்கூடிய ஒரு நூல் என்ன அப்படின்னா உள்ளது 40. அதில் அந்த 40வது பாடலில் கடைசியில் சொல்லியிருப்பது அகந்தை உரு அழிதலே முக்தி. அகந்தை உரு அழிதலே முக்தி. அகந்தை உரு அழிதல் தான் முக்தின்னு சொன்னால் அகந்தையை அழிக்கக்கூடியவன் நமக்கு பெருநன்மை செய்கிறான். கங்காதர மூர்த்தி அகந்தையை அழித்து நம் நெஞ்ச கன கல்லை கரைத்து உருகச் செய்து பேரன்பை ஊட்டி நம்மை தன்பால் ஈர்த்து தன்மயம் ஆக்குகின்றான். எவ்வளோ பெரிய நல்ல காரியம் பண்ணுறான் நமக்கு. யாரு? சிவபெருமான். அதனால அவனுடைய புகழை நீங்கள் வாயார பாடுங்கள், மனதால் தியானம் பண்ணுங்கள், அப்பொழுது உங்களுடைய மனக்கல் கரையும் அப்படின்னு 12வது பாடலில் சொன்னார். இப்போ நாம் 13வது பாடலை பார்க்கணும். ஒவ்வொரு பாடல்லையும் ஏதேனும் ஓர் அரிய கருத்தை மையமாக வைத்து சொல்லியிருப்பார். இந்த 13வது பாடலில் என்ன வருதுன்னு பார்ப்போம். முதல்ல பாடலை பார்ப்போம். அற்பமனமே அகில வாழ்வத்தனையும் சொற்பனம் கண்டாய் உண்மை சொன்னேன் நான், கற்பனை ஒன்று இல்லா இடத்தே என்னை சும்மா வைத்திருக்க கல்லாய் நீதான் ஓர் கவி. என்ன சொல்றார்? மனசை பார்த்து பேசுறார். 12வது பாடலில் உலக மக்களையும் குறிப்பாக சாதகர்களை பார்த்து பேசினார். இந்த உங்களுக்கு வாய் பேச்சோடு ஒடுங்கணும், மனசு வேண்டாத எண்ணங்களில் அலைவது ஒடுங்கணும்,
அப்புறம் அந்த வாயை கொண்டு பகவானுடைய புகழை பாடணும், அந்த மனசை கொண்டு பகவானுடைய திவ்ய ரூபத்தை தியானிக்கணும். அப்போ உங்களுக்கு மௌனம் வரும், மனம் கரையும் அப்படின்னு சொன்னார். இப்போ தன்னுடைய மனசையே பார்த்து சொல்கிற மாதிரி சொல்கிறார். உண்மையில் அவர் மகாஞானி, சிவபெருமானுடைய பரிபூரண கிருப்பைக்கு பாத்திரமானவர். குருநாதருடைய குரு கிருப்பைக்கும் சிவ கட்டாட்சத்திற்கும் பரிபூரணமாக பாத்திரமான தாய்மான சுவாமிகள் நம்மளுக்கு என்ன சொல்கிறார்? அதை நம்மளுக்கு நேரடியாக ஒவ்வொரு தரையும் சொல்லாமல் ஒரு தரம் தனக்கே சொல்லிக்கிற மாதிரி சொல்கிறார். சில சமயம் நாம் வாழ்க்கையில் இப்படி பண்ணுவோம். ஒருத்தட்ட சொல்லணும்னா நேரடியாக அவர்கிட்ட சொல்கிறது இல்லை, யார்கிட்டயோ ஒருத்தட்ட இன்னொருத்தவங்கள்ட்ட அவங்க இருக்கும்போது இவங்கள்ட்ட பேசுகிற மாதிரி பேசுகிறது. ஆனால் விஷயம் அவங்களுக்கு தான். அது மாதிரி தன் மனசுக்கு சொல்கிற மாதிரி சொல்கிறார். உண்மையில் அது யாருக்கு சொன்னது? நமக்கே சொன்னது. அப்படி என்ன சொல்கிறார்? அற்ப மனமே, மனசை கூப்பிடுறார். கூப்பிடும்போதே அது எப்படிப்பட்டதுங்கிறத சொல்கிறார். அற்ப மனமே. அற்ப மனமே என்ன? அற்பம்னா எது ஒன்று அல்லது எப்பொழுது ஒருவர் அற்பமாறார், அவருடைய இயல்பான உயர்ந்த நிலைக்கு ஒத்துப்போகாத கீழான விஷயத்தை சொன்னாலோ பேசினாலோ செய்தாலோ அவர் அற்பமாகி விடுகிறார். பணக்காரன் ஒருத்தர் ஏழை ஒருத்தன்ட்ட அவன் ஏதோ இவங்கள்ட்ட ஒன்று வாங்குறான்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு காசு கேட்குறாருன்னா, என்னது இந்த மனுஷன் இப்படி கோடிக்கணக்காக சொத்தை வச்சுட்டு அந்த ஏழை பாவம் கேட்டால் அது சும்மா கொடுக்கப்படாதா, ஒரு தானமாக கொடுத்தா என்ன குறைஞ்சபடி இப்படி ஒரு அற்பத்தனமா அப்படின்னு சொல்கிறோம். அவருடைய நிலையை விட கீழே இறங்கி செயல்படுவது, அதாவது மற்றவங்களுக்கு நல்லது செய்கிறதில்ல. இப்போ ஒரு குருவானவர் உபதேசிக்கும் பொழுது மாணவர்கள் நிலைக்கு இறங்கி வருவது அது சொல்லலை, தன்னுடைய உயர் நிலையில் இருக்கக்கூடிய மேன்மை உணர்வு இல்லாமல் மட்டமாக நடந்து கொள்வது, அதான் அற்பம். அற்ப மனமே. இப்போ இந்த மனசு என்ன பண்ணணும்னா பகவான் பாதத்தில் இருக்கணும். ஞான மார்க்கத்தில் போகிறதா இருந்தால் ஸ்வரூபத்தில் ஒடுங்கி கரைஞ்சு போயிடணும், ஆத்மஸ்வரூபத்தில். அப்படி பண்ணாமல் அது என்ன செய்கிறதுன்னா இந்த மனசையும், அந்த மனசு தானே இந்த உடலையும் இந்த உலகத்தையும் உண்மை என்று நம்பி ஆத்மாவாகி தன்னுடைய சொந்த இடத்தை விட்டு வெளியில் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறது. எனவே அது அற்பமானது. வீட்டில் நிம்மதியாக இருக்கிறத விட்டு வெளியில் போய் என்னென்னமோ கஷ்டப்பட்டுட்டு வர்ற மாதிரி அப்படி தானே வாழ்க்கையில் இருக்குது. ஏதோ ஒன்று நல்லா இருக்கும்னு நினச்சிட்டு இவன் ஹோட்டலுக்கு போகிறான், அங்கே போகிறான், இங்கே போகிறான், அவனால் நிம்மதியாக அது கிடையாது. ஏதோ ஒரு ஆரவாரம் அங்கே இருக்குது, ஏதோ புலன்களுக்கு சிறிது இன்பம் சிறிது நேரத்துக்கு கிடைக்கிறது போல இருக்குது. ஆனால் அந்த ஆரவாரமும் அமைதியின்மையும் உண்மையான இன்பம் ஆகிவிடாதுன்னு அவனுக்கு தெரியலை. அதனால இந்த மனது ஆத்மா என்கின்ற தன்னுடைய சொந்த இடத்தை விட்டுவிட்டு கீழிறங்கி உடலுக்கும் உலகுக்கும் அதை உண்மை என்று நினைத்து கொண்டு அதில் தங்கி இருப்பதனால் அற்பமானது. அற்பமனமே. ஏது அற்பம்னு கூப்பிட்டார்? அதனுடைய தன்மையை சுட்டி காமிச்சு, இந்த பார் நீ இப்படி இருக்க பார் அண்ணன், உன்னை குறை சொல்லணும்னு எனக்கு ஒன்றும் அவசியம் இல்லை, நீ அதை விட்டுடு அப்படின்னு அந்த அற்பத்தனத்தை விட வைக்கிறதுக்காக தான் சொல்கிறார். அற்பமனமே, நீ ஒன்று புரிஞ்சுக்கோ, என்ன அகில வாழ்வு அத்தனையும் சொற்பனம் கண்டாய். ஒரு உண்மையை சொல்கிறார். அப்போ இந்த பாட்டினுடைய மைய கருத்து என்னன்னா, அகில வாழ்வு அத்தனையும் சொப்பனம். சொப்பனம் அப்படிங்கிறதுக்கு இங்கே சொற்பனம்ங்கிறார். ஏன்னா அற்பமனமேன்னு சொன்னதுனால அதுக்கு எதிரே மோனை மாதிரி வரட்டுங்கிறதுக்காக சொற்பனம்ங்கிற. சொற்பனம்னா சொப்பனம். சொப்பனம்ங்கிறது சம்ஸ்கிருதத்தில் ஸ்வப்பனம். ஸ்வப்னம், சில பேர் கூட பெண்களுக்கு ஸ்வப்னா அப்படின்னு வச்சுக்கிறாங்க. ஸ்வப்னா, ஸ்வப்னம், சொப்பனம். தமிழில் கனவு. சொப்பனம்ங்கிறது தமிழ், சம்ஸ்கிருத ஸ்வப்ன, ஸ்வப்னம் என்பதனுடைய தமிழ் வடிவம். அதே வார்த்தையை தமிழ் வடிவத்தில் சொப்பனம் அப்படின்னு சொல்கிறோம். தமிழ்லே அந்த வார்த்தையை சொன்னால் கனவு. சரி, அகில வாழ்வு அத்தனையும் சொப்பனம் கண்டாய். இதுதான் உண்மை. இந்த மைய உண்மைக்கு நம்ம திரும்ப வரணும். இப்போதைக்கு பாடல் ஒவ்வொரு வார்த்தையை பார்த்துட்டு திரும்ப இதுக்கு வருவோம். அகில வாழ்வு அத்தனையும் சொப்பனம் கண்டாய். இந்த உலகம், அகிலம்னா உலகம், எல்லாவற்றையும் தன்னில் அடக்கி கொண்டிருக்கின்ற இந்த விஸ்வம், விழிப்பு நிலையில் நாம் காண்கின்ற இந்த உலகத்திற்கு, பிரபஞ்சத்திற்கு அகிலம், ஜகம் என்றெல்லாம் பேர்.
அகில வாழ்வு, இந்த உலக வாழ்வு முழுவதும், விஸ்வமாகிய இந்த உலக வாழ்வு முழுவதும் சொப்பனம் கண்டாய், அது ஒரு கனவுதான்ப்பா அப்படிங்கிறார். அப்படியா? அது எனக்கு அப்படி தோணலையே. இந்த பாருங்களேன், இந்த சவத்தை அப்படி தட்டினேன்னா கை எப்படியே இடிக்குது, வலிக்குதே, அது எப்படி நீங்கள் கனவுன்னு சொல்கிறீங்க அப்படின்னா, வரேன் வரேன் வரேன், உண்மை சொன்னேன். இந்த உலக வாழ்க்கை சொப்பனம் என்று நான் சொல்லும் பொழுது உன்னை ஏமாற்றுவதற்கு நான் சொல்லலப்பா, நான் உண்மையைத்தான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். ஏதோ இப்போ ஒரு சாட்சி கூண்டில் இருக்கக்கூடிய ஒருத்தன் சாட்சி சொல்லும் பொழுது அவரவர் மதத்துக்குரிய சாஸ்திரத்தை வச்சு நான் உண்மை சொல்லுகிறேன், நான் சொல்வதெல்லாம் உண்மையை தவிர வேறு எதுவும் இல்லை அப்படின்னு ஒரு உறுதிமொழி கொடுத்துட்டு அப்புறம் சொல்ல ஆரம்பிக்கிறான். அது மாதிரி அவர் சொல்கிறார், உண்மையைத்தான் நான் சொல்கிறேன்ப்பா உனக்கு. இந்த உலகம் உண்மையில் என்னது? இந்த உலக வாழ்க்கை என்பது சொப்பனம்தான், கனவு தான் அப்படிங்கிறார். இது எனக்கு எப்படி புரியும் அப்படின்னா, நீ எப்படி இருக்கணும் தெரியுமா? மனசுக்கு சொல்கிறார், கற்பனை ஒன்று இல்லா இடத்தே. இப்போ நீ என்ன பண்ணுற? விதவிதமான கற்பனைகளை பண்ணுகிறாள். என்ன கற்பனை? குழந்தை என்ன பண்ணுறது, எனக்கு விளையாடுறதுக்கு சைக்கிள் வேணும் அப்படின்னு கேட்குறது. பேபி சைக்கிள் வாங்கி கொடுக்குறாங்க. அதில் விறுன்னு வீட்டுக்குள்ளேயே அது சுற்றும். என்ன தாத்தா பாட்டி மேலே மோதிர மாதிரி என்னென்னமோ பண்ணும். யாராவது அக்காவை கூட வா நீ உட்காந்துக்கோன்னு சொல்லும், என்னென்னமோ சொல்லும் அந்த குழந்தை. அப்போ அது சைக்கிளை வச்சு அது என்னென்னமா செய்யுது பற்றியா, வாழ்க்கையை எப்படிலாம் அனுபவிக்கிறது. அது அந்த வயசில் அதுக்குரிய கற்பனை. கொஞ்சம் பெருசாகி அவன் ஸ்கூலுக்கு போக ஆரம்பிச்சிட்டான். எனக்கு சைக்கிள் வாங்கி கொடுங்கம்மா, இந்த பொம்மை சைக்கிள் எனக்கு வேண்டாம், நிஜ சைக்கிள் வேணுங்கிறான். கொஞ்ச நாள் கழித்து எனக்கு இந்த நிஜ சைக்கிள் கூட போகாதுமா, எனக்கு அழகான என்னது டூ வீலர் வாங்கி கொடுமா அப்படிங்கிறான். இந்த சைக்கிளும் டூ வீலர் தான், நாம் ஆனால் அந்த டூ வீலர்னு அந்த பெட்ரோல் போடுற டூ வீலருக்கு தான் டூ வீலர்னு சொல்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ எனக்கு அது வாங்கி பெட்ரோல் போடுற மாதிரி அது வாங்கி கொடுங்க. அதுலேயும் இவன் நல்லா ஹைட்டாக ஆஜானுபாகம் இருக்கான், எனக்கு ஏற்ற மாதிரி இது ஹீரோ ஹோண்டா என்னமோ சொல்கிறான், அதெல்லாம் வேணும் அப்படின்னு கேட்குறான். அதை வச்சுன்னு ஊரை சுற்றினா இப்போ அதுலேயும் எத்தனையோ வந்திருக்கேன். அதுக்கெல்லாம் லட்சக்கணக்கில் கொடுக்குறாங்க. 2 லட்சம் 3 லட்சத்துக்கெல்லாம் டூ வீலர் இருக்கான். என்ன நமக்கு ஒன்றும் புரியலை. அப்போ அதில் வச்சுன்னு சுற்றுறான், ஊரை சுற்றுறான் பாருங்கள். அதில் சாகசங்கள்லாம் வேறு பண்ணுறான். அதில் ஏறி நின்றுண்டு அதை பிடிக்காம என்னென்னமோ செய்கிறான். இதெல்லாம் அந்த இளைஞனின் மனது பண்ணுகிற கற்பனை. குழந்தையாக இருந்தபோது இந்த 3 சக்கர சைக்கிளில் உட்கார்ந்து கொண்டு அக்காவை மோதுறது, தாத்தா பாட்டியை மோதுறது, அதுக்கு பெரிய கற்பனை, அதில் சந்தோஷம் கண்டுது. இப்போது இளைஞனாக இது 2 சக்கர வாகனத்தில் ஊர் உலகத்தை சுற்றி கொண்டு தன்னுடைய திறமையை சாகசங்களை காட்டுகிறான், அது ஒரு கற்பனை. அப்புறம் அப்படியே போகிறது, அவன் கற்பனை வளருகிறது, அவனுடைய வயசுக்கேற்ப எதிர்ப்பால் மீது ஈர்ப்பு வருகிறது. அப்புறம் கல்யாணம்னு ஒன்று பண்ணிக்கிறான், அதுக்கு முன்னாடி வேலைன்னு ஒன்றை தேடிக்கிறான், கல்யாணம் பண்ணிக்கிறான், புள்ள குட்டிகளை பெற்றுக்கிறான். இதெல்லாம் ஒன்றும் மனமே நீ பண்ணுகிற கற்பனை. இந்த கற்பனைகள் எதுவும் கற்பனை ஒன்று இல்லா இடத்தே. இந்த கற்பனைங்கிறதுக்கு பெரியவங்க இன்னொரு விளக்கமும் கொடுப்பாங்க. அந்நிய பாவனை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்நிய பாவனைனா என்ன? நான் இங்கே உட்காந்துருக்கேன், நீங்கள் அந்த பக்கம் உட்காந்துருக்கீங்க. நான் இங்கே இருக்கேன், நீங்கள் எனக்கு வெளியில் தள்ளி இருக்கீங்க, என்னிலிருந்து வேறாக இருக்கிறீர்கள். அப்போ இந்த உலகம் முழுவதையும் நான் எப்படி புரிந்து கொள்கிறேன்? எனக்கு அந்நியமாக இது இருக்கின்றது. நான் இந்த உலகில் வாழ்ந்தாலும் இந்த உலகில் உள்ள பொருட்களும் உயிர்களும் எனக்கு அந்நியமானவை, என்னிலிருந்து வேறானவை. இப்போ பேசும்போதே கூட அவங்களாம் அந்நிய மனுஷா, நம்மாள் நம்மளவா என்ன மனவாடு, அப்படி அதுக்கு சில வார்த்தைகள்லாம் இருக்குது பாருங்கள். நம்மாள் அந்நியம் அப்படிங்கிறோம். அப்போ இந்த உலகத்தையே அந்நியமாக எனக்கு இந்த உடம்பை நான் நினைத்து கொண்டு இந்த உடம்புக்கு வேறான ஒன்று இந்த உலகுன்னு பார்க்கக்கூடிய மனப்பான்மை, அதுதான் அந்நிய பாவனை. இப்போது இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு கட்டத்திலையும் ஒவ்வொரு விதமான கற்பனைகள் இருக்குதுன்னு சொன்னோமே, அந்த கற்பனைகள் எல்லாம் இந்த அந்நிய பாவனைங்கிற அடிப்படையிலேருந்து தான் வந்திருக்கு. நான் வேற நீ வேற அப்படின்னு நினைக்கிற எண்ணத்தில இருந்து தான் இந்த வாழ்க்கையை பற்றின எல்லா எண்ணங்களும் கற்பனைகளும் உதிக்கின்றன. இப்போது உனக்கு நிம்மதி வேணும்னா கற்பனை ஒன்று இல்லா இடம் அப்படின்னு சொல்லிட்டார். அப்போ உன்னுடைய கற்பனைகள் இல்லாத இடம்
உன் மனசில் தான், எங்கேயோ அது இடம் எங்கேயோ தள்ளி இருக்குன்னு நினைக்காத. உன் மனது கற்பனைகளை விடும் பொழுது என்ன ஆகும்னா, கற்பனை இல்லா இடத்தில் என்னை சும்மா வைத்திருக்க. நான் எப்போ சும்மா இருப்பேன்? அப்போ அந்நிய பாவனை, கற்பனைங்கிறது என்ன, அதனுடைய அர்த்தம் என்ன? அந்நிய பாவனை. இந்த உடலை நான் என்று நினைச்சு கொண்டுட்டோம். இந்த உடலுக்கு அந்நியமாக வெளியில் இருக்கக்கூடிய பிற பொருட்கள், பிற உயிர்கள், இந்த உலகம் முழுவதும், அதை பற்றி நான் என்ன நினைக்கிறேன், என் மனசில் என்னென்ன எண்ணங்கள் வருது, அதோடு நான் எப்படி தொடர்பு கொள்கிறேன், அதை நான் எப்படி எதிர்கொள்கிறேன், அதனால் நான் எப்படி பாதிக்கப்படுகிறேன், நான் அதை எப்படி பாதிக்கிறேன், இதெல்லாம் தான் என் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கற்பனைகள். அப்போ ஒன்று புரிஞ்சு போச்சே, நம்ம வாழ்க்கையில் இந்த கற்பனைகள் தான் இருக்குது. என்ன உள்ளது உள்ளபடி நாம் அறிஞ்சிக்கலையே. உன்னை பார்க்கும்போதே என் மனசுக்கு தெரிகிற மாதிரி அது இன்னொருத்தருக்கு தெரிய போகிறது இல்லை. நாம் துக்கப்பட்டு கொண்டிருக்கும் பொழுது காலம் ரொம்ப நீண்டு போகிற மாதிரி இருக்கும். 1/2 மணி நேரம் தான் இருக்கா, ரொம்ப நேரம் ஆன மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லுவோம். ரொம்ப ஒரு சந்தோஷத்தில் இருக்கும் பொழுது 1/2 மணி நேரம் எடுத்தா, நேரம் போகிறதே தெரியல அப்படிம்போம். அப்போ உண்மையிலே 1/2 மணி நேரம் தான் ஆயிருக்கு. ஆனால் என் மனசு வருத்தத்தில் இருக்கனால 1/2 மணி நேரம் எனக்கு 1.5 மணி நேரம் மாதிரி தெரிகிறது. என் மனது சந்தோஷமாக இருக்கனால 1/2 மணி நேரம் 1/2 நிமிஷம் போல தெரியுது. அப்போது இந்த உண்மை ஒன்று இருக்க மனசு அது புரிஞ்சு கொள்ளக்கூடிய விதம் வேறையாக இருக்குல்ல. இதெல்லாம் தான் கற்பனை. அப்போ இந்த அகில வாழ்வு அத்தனையும் கற்பனை. அந்த கற்பனைகள் இல்லாத இடத்தே இவர் மனசில் சொல்கிறார், மனமே நீ கற்பனைகள் இல்லாத இடத்தில் என்னை வைத்திரு. என்னை கொண்ட நீ எங்கே வைக்கணும் தெரியுமா? எந்த இடம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் தெரியுமா? நம்ம வெக்கேஷனுக்கு லீவுக்கு போயிட்டு வருவோம், ஒரு ட்ரிப்பு எங்கேயாவது போடுவோம் அப்படிங்கிறோம்ல. அப்புறம் சில பேர் இந்த மாதிரி ஜாலியாக சுற்றுவாங்க. சாதுக்கர்கள்லாம் நீங்களாம் என்ன பண்ணுவீங்க? அந்த சுவாமிஜி ரிஷிகேஷில் போய் கிளாஸ் எடுக்கிறார், அங்கே போவோம். அல்லது பிருந்தாவனத்தில் இந்த பஜனை இந்த நிகழ்ச்சிகள் இருக்குது, இதுக்கு போவோம் அப்படின்னு நாம் போகிறோம். இவர் என்ன சொல்கிற, என்னை கற்பனை இலா இடத்தே வை. மனமே, என்னை எங்கெல்லாமோ நீ இந்த உலகத்தில் கூட்டிகிட்டு போறியே, அதெல்லாம் வேண்டாம்ப்பா. அந்த கற்பனைகள் இல்லாத இடத்தில், அந்நிய பாவனை இல்லாத இடத்தில் என்னை எப்படி வச்சுருக்கணும்? சும்மா வைத்திருக்க கல்லாய். இங்கே பாரு, உனக்கு என்னென்னமோ தெரிஞ்ச மாதிரி இந்த வாழ்க்கையை பற்றி, உலகத்தை பற்றி, உன்னை பற்றி, என்னை பற்றி எத்தனையோ கற்பனை பண்ணுற. ஆனால் நீ ஒன்று கற்றுக்க வேண்டியது இருக்குது தெரியுமா? உனக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிற, ஆனால் ஒன்று தெரியல. அது தெரிஞ்சுக்கோ. நான் சொல்கிறேன், அது என்ன தெரியுமோ? என்னை சும்மா வைத்திருக்க கல்லாய். கல்லான கற்றுக்கொள்வாய். ஆக இதுவரைக்கும் நீ அப்படி கற்றுக்கொள்ளவில்லை, என்னை சும்மா இருக்க விட மாட்டேங்கிற, என் நிம்மதியை குலைக்கிற. அப்படி என் நிம்மதியை குலைக்காமல் நான் அமைதியாக இருக்கும்படி, சும்மா இருக்கும்படி நீ தான் எனக்கு தயவு கூர்ந்து அனுமதி கொடுக்கணும் அப்படின்னு மனசுட்டு கேட்குறார். என்னை சும்மா வைத்திருக்க கல்லாய், கற்றுக்கொள்வாயாக. அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு, சில நேரங்கள் நமக்கு மனசு எனக்கு அப்படி தோணுச்சு, அதனால தான் இப்படி செஞ்சேன் அப்படிங்கிறோம். ஏதோ சில சமயங்கள் மனசில் தோணுது அப்படிங்கிறோம். மனசில் தோணினா சரியாக இருக்கும், அது செஞ்சிடணும். அப்புறம் சில சமயம் செய்ய தவறி விடுவோம். மனசில் அப்படி தோணினாலும் செய்யாமல் விட்டுருவோம். அப்புறம் பார்த்தா, ஆஹா அப்படி செஞ்சுருக்கலாமே, இதுதான் இந்த கஷ்டப்படுறேன், அப்படி செய்யாமல் விட்டுட்டேன் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ மனசில் சில நேரங்களில் உண்மையை தன்னைத்தானே உணர்த்துகிறது. அது மாதிரி நீ எனக்கு ஒரு உண்மையை உணர்த்தணும் அப்படின்னு மனசுக்கிட்ட சொல்கிறார். எனக்கு நிம்மதி வேணும்னு சொன்னால், என்ன கற்பனை ஒன்று இல்லாத இடத்துல நான் இருக்கணும்னு சொன்னால், அதுக்கு நீ ஒன்று கற்றுக்கணும். என்ன கற்றுக்கணும்? கல்லாய், கற்றுக்கொள்வாயாக. இப்போ உனக்கு தெரியலை, இனிமேலாவது கற்றுக்கோ அப்படின்னு மனசை பார்த்து சொல்கிறார். கல்லாய், என்ன கற்கணும்? நீ தான் கற்றுக்கணும். மனசே, நீ தான் என்னை நிம்மதியாக இருக்க விடமாட்டேங்கிற, நீ கற்றுக்கொண்டு என்னத்தை கற்றுக்கணும்னா, ஓர் கவி, நீ ஒரு பாட்டு படிச்சுக்கோன்னார். என்ன பாட்டுன்னா, உபதேசம். இங்கே கவி என்பது உபதேசத்தை குறிக்கிறது. அப்பா, என் மனதை, மனமாகிய உன்னை அடங்கச் செய்கின்ற ஒரு உபதேசத்தை நீ கற்றுக்கொள். என்னை நிம்மதி இழந்து தவிக்க வைக்கின்றதைத்தான் நீ இத்தனை காலமும் கற்றுக்கொண்டிருக்கின்றாய். இந்த உலகத்தில் அது இதுன்னு மாற்றி மாற்றி நான் பார்த்து கொண்டு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றேன். அதெல்லாம் வேண்டாம். அந்த அந்நிய பாவனை இல்லாத இடத்தில் நான் நிம்மதியாக சும்மா இருக்கும் பொருட்டு நீ சரியான உபதேசத்தை கற்றுக்கொள். கல்லாய், நீதான் ஓர் கவி. நீதான் கல்லாய், நீதான் ஓர் கவி கல்லாய்.
நீ ஓர் உபதேசத்தை கற்றுக்கொள்வாயாக அப்படின்னு தாயுமானவர் தன் மனசுக்கு சொல்வது போல என்ன பண்ணுறார், நமக்குத்தான் சொல்கிறார். சரி, இப்போ இந்த பாடலுடைய மைய கருத்து அகில வாழ்வு அத்தனையும் சொற்பனம் கண்டாய் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. அந்த சொப்பனம் அப்படின்னு ஏன் சொல்கிறார், அப்புறம் உண்மை தான் நான் உனக்கு சொல்கிறேன் அப்படிலாம் சொல்கிறாரு என்ன அப்படின்னா, அதாவது நம்முடைய சாஸ்திரங்கள் தத்துவத்தை வாழ்க்கையோடு இணைக்கப்படாத அறிவார்ந்த ஒரு கொள்கை, அன் இன்டலெக்சுவல் ஹேர் ஸ்பிளிட்டிங் அப்படிம்பாங்க. ஒரு தலைமுடிங்கிறது எவ்வளவு அகலமாக இருந்துட போகிறது, அதை அப்படி குறுக்க அப்படி வெட்டினா, இப்படி இல்லை குறுக்க வெட்டினா எவ்வளோ கஷ்டம். அது மாதிரி ரொம்ப நுணுகி இப்படி அப்படியெல்லாம் பேசுறது, அப்படியெல்லாம் சில பேர் தன்னுடைய தர்க்க ஞானத்தை காமிச்சு கொள்வாங்க. அப்படி இருப்பதற்காக தத்துவம் இல்லை, வாழ்க்கையை பற்றின உண்மையை சொல்லுவது தான் தத்துவம். அப்படி நம்முடைய சாஸ்திரங்கள் வாழ்க்கை பற்றிய பேருண்மைகளை சாதாரணமாக நாம் முழிச்சு விவகாரம் பார்த்து வேலை செஞ்சு பேசி கீசி என்ன சாப்பிட்டு கீப்பிட்டு தூங்கி என்னென்னமோ பண்ணுறோமே, அப்போ நமக்கு சில விஷயங்கள் புரியும். நம்ம மனசு பக்குவத்துக்கேற்ப நம்மையும் உலகையும் ஓரளவுக்கு புரிந்து கொள்வோம், அல்லது தவறாக புரிந்து கொள்வோம், சரியாக புரிந்து கொள்வோம், எப்படியோ புரிந்து கொள்வோம். இதுக்கெல்லாம் அப்பாற்பட்ட பல பேருண்மைகள், சாதாரண மனிதர்களுக்கு புரியாத உண்மைகளெல்லாம் எடுத்து சொல்கிறாங்க. அப்படி சொல்லும் பொழுது நம்முடைய மனது எப்படி வேலை செய்கிறது அதற்கேற்ப அதை புகட்டுகிறார்கள். அப்போது நம்முடைய தத்துவத்தில் இந்த மனோ தத்துவமும் இருக்குது. என்ன இருக்குது, சைக்காலஜி என்று சொல்லக்கூடிய உளவியலும் இருக்கிறது. அந்த உளவியல் அதுதான் ஆன்மயியல், அதுதான் தத்துவ இயல். தத்துவம் என்ன அர்த்தம், தத்துவம் அப்படின்னா உள்ளது உள்ளபடின்னு அர்த்தம். அப்போ உள்ளது உள்ளபடின்னா இந்த உடம்பு மட்டும் இல்லை, உடம்பு மட்டும்தான் இருக்குன்னு நீ நினச்சிட்ருக்க, இல்லை உடம்புக்கு மேல் மனசு இருக்குது, அது கூட உனக்கு கொஞ்சம் புரியும். அந்த மனசை விட அதுக்கு அப்பால் ஆன்மான்னு ஒன்று இருக்குது என்று உள்ளது உள்ளபடி சொல்லுவது தத்துவம். அப்படி ஆன்மாவை பற்றி நமக்கு எடுத்து சொல்லும் பொழுது இந்த மனதையும் விளக்குகிறார்கள். அப்போது நம்முடைய வாழ்க்கையில் நாம் இருக்கக்கூடிய நிலைகளை பற்றி சொல்லுகிறார்கள். அந்த இருக்கும் நிலை, இருப்பு நிலையை அவஸ்தா அப்படின்னு சம்ஸ்கிருதத்தில் சொல்லுவாங்க, தமிழில் அவத்தை அப்படிம்பாங்க. அவத்தைனா என்ன அர்த்தம், உணர்வு நிலை. என்னென்னமோ சொல்கிறீங்களே, ஒன்றுமே வேண்டாம், நீங்கள் பயப்படாதீங்க. அதாவது இந்த தத்துவங்கள் எல்லாமே நம்மை பற்றியது தான். அதனால் கொஞ்சம் கவனித்தாலே நமக்கு புரிஞ்சிடும். புரியறதுக்காகத்தான் இதெல்லாம் சொல்லி வச்சுருக்காங்க. இதெல்லாம் எங்களுக்கு புரியாது, எதுக்கு இப்படிலாம் போட்டு இழுக்கிறீங்க, ஏதோ பாடியிருக்காரு விளக்கினா போச்சு, என்னென்னமோ சொல்கிறீங்களேன்னு நினைக்கவே வேண்டாம், பயப்படவே வேண்டாம். சரி, இப்போது அவஸ்தை அப்படின்னா உணர்வு நிலை, இருப்பு நிலைன்னு சொன்னேன், அது ஒரு பொதுவான விளக்கம். இன்னும் குறிப்பாக சொல்லப்போனால் உணர்வு நிலை அப்படின்னு சொல்லலாம். இப்போது நான் பேசிகிட்ருக்கேன், நீங்கள் அவரவர் இடத்துல இருந்து கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். அப்படி நீங்கள் கேட்கும் பொழுது நான் சொல்கிறத நீங்கள் காதால் கேட்டு அதை மனசில் வாங்கி புரிந்து கொண்டு, அல்லது புரியலைன்னா இதை சந்தேகம் கேட்கணும்னு குறித்து வைத்துக்கொண்டு எப்படியோ ஒரு கம்யூனிகேஷனுங்கிற தொடர்பு, கருத்து பரிமாற்றம் நிகழ்கிறது இல்லையா. இது எப்போ நிகழ்கிறது, நானும் நல்லா முழிச்சிருந்து பேசுகிறேன், நீங்களும் நல்ல விழிப்போடு இருந்தால் தான் கேட்பீங்க, புரியும். அப்போ இதுக்கு பேர் என்னென்னா, இந்த மாதிரி கருத்து பரிமாற்றங்கள், செயல்பாடுகள் எல்லாம் நிகழக்கூடியது, அதுக்கெல்லாம் பேர் வியவகாரம் அப்படிங்கிறோம். வியவகாரம் நிகழக்கூடிய இந்த விழிப்பு நிலை இருக்கே, தூங்காமல் இதெல்லாம் செய்கிறோம் இல்லையா, இந்த விழிப்பு நிலைக்கு பேர் நனவு நிலை. புரியுதில்ல, இதில் என்ன கஷ்டம், நனவு. அப்போது நம்ம காலையில் முழித்த உடனே, தூக்கத்துலேருந்து முழிச்சதுலேருந்து திரும்பி ராத்திரி தூங்குற வரைக்கும் நடுவில் இருக்கக்கூடிய அந்த நீண்ட நேரத்தில் என்னென்ன நடக்கிறதோ அதெல்லாம் மொத்தத்துக்கும் நனவுன்னு சொல்கிறோம், விழிப்பு நிலைன்னு சொல்கிறோம். அதை சம்ஸ்கிருதத்தில் ஜாகிரதா அவஸ்தா என்று சொல்லுவார்கள். அவ்வளோதான், ஜாகிரதா அவஸ்தா. சாக்கிரம் அதாவது நம்ம தமிழ் தத்துவ நூல்களில் ஒரு மரபு என்ன அப்படின்னா, சம்ஸ்கிருத வார்த்தையை அப்படியே தமிழ் எழுத்தில் எளிமைப்படுத்தி போடுறது ஒன்று, அதுக்கு இணையான தமிழ் வார்த்தை வேறு புதுசாக இருக்கா அப்படி போடலாம். அப்போ ஜாகிரதா
அவஸ்தா அப்படிங்கிறத சாக்கிர அவத்தை அப்படின்னு எழுதலாம். அதே வார்த்தை சம்ஸ்கிருத வார்த்தை தமிழ் வடிவத்தில் எழுதிட்டோம். அதுக்கு தமிழ் வார்த்தை என்ன? நனவு. அவ்வளோதான். இப்போ சாக்கிரதா அவஸ்தா, அவத்தா, அவஸ்தை இல்லை, அவத்தா, அவத்தை. சாக்கிர அவத்தை அப்படின்னு ஜாகிரதா அவஸ்தா, நனவு நிலை, அவ்வளோதான். இப்போது நனவு நிலைன்னு ஒன்று இருக்குது. சரி, அப்புறம் என்ன பண்ணுறோம்? சில சமயம் கிளாஸில் உட்காந்து கேட்டுகிட்டே இருக்கீங்க. கேட்டுட்டு இருக்கும்போதே கொஞ்சம் நேரத்தில் என்ன ஜாகிரதா அப்படின்னு கொஞ்சம் அப்படி கண்டு சுழட்டும் பாருங்கள். அப்போ அதுக்குள்ளே கொஞ்சம் நேரத்தில் என்னென்னவோ வேறு எங்கேயோ போயிட்டு வந்துடுவோம். ஒரு 5 நிமிஷம் கண்ட சுழட்டினா அமெரிக்காவுக்கு போயிட்டு வந்துடுவோம். புள்ள அங்கே இருக்கான் அப்படின்னு இப்போ போயிடும் மனசு. கனவு கண்டு விட்டது. அதுக்கு இந்த நனவிலிருந்து வேறுபட்டு உறங்கும் பொழுது உறக்க காலத்திலே காணப்படுகிற ஒரு அனுபவ நிலையை கனவுன்னு சொல்கிறோம். அதுக்குள்ள சம்ஸ்கிருத பேர் ஸ்வப்ன அவஸ்தா. ஸ்வப்ன அவஸ்தா. அதனுடைய தமிழ் வடிவம் சொப்பன அவத்தை. சொப்பன அவத்தை, கனவு. அப்புறம் ராத்திரியில் வச்சுக்கோங்களேன், ராத்திரி படுத்துகிறோம், நல்ல வேலையெல்லாம் பகலெல்லாம் செய்துட்டு களைச்சி போய் நல்லா தூங்கிட்டோம், அடித்து போட்ட மாதிரி தூங்கிட்டோம். கனவு ஒன்றும் கிடையாது. காலையில் முழிச்சோடனே என்ன எப்படி இருக்கீங்க, ரெஸ்ட் எடுத்தீங்களா, எனக்கு கெஸ்ட்டு வராங்க கேட்குறோன்னு அவங்க சொல்லலாம். அப்பா கட்ட போல தூங்கினேன், எனக்கு ஒன்றுமே தெரியல, ஆனந்தமாக இருந்தது. ஆனால் அந்த தூக்கம் ஆனந்தமாக இருந்தது, ஒன்றும் தெரியலை. ஒன்றும் தெரியவில்லை என்கின்ற அறியாமை சூழ்ந்துள்ள கனவற்ற உறக்கம். அதுக்கு சம்ஸ்கிருத பேர் சுஷுப்தி அவஸ்தா. சுஷுப்தி அவஸ்தா. அதை தமிழில் சுழுத்தி அவத்தை அப்படிம்பாங்க. அதற்கு தமிழ் வார்த்தையை பார்த்தா உறக்கம் அல்லது கனவற்ற உறக்கம். இது சாதாரணமாக எல்லாருக்கும் தெரியும். நனவு, கனவு, உறக்கம். நனவு, கனவு, கனவற்ற உறக்கம். இதுக்கு மேலே இன்னும் 2 நிலைகள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இன்னும் 2 அவத்தைகள் இருக்குது, இன்னும் 2 உணர்வு நிலைகள் இருக்குது. கனவற்ற உறக்கத்தில் இன்னும் ஆழ்ந்து போகும்போது பேருறக்கம், அதுக்கு சம்ஸ்கிருதத்தில் துரியம் அப்படிம்பாங்க. துரியம்னா இது ஆத்மாவின் நிலையாகிய துரியம் அல்ல, இந்த ஜீவாத்மாவினுடைய உணர்வு நிலையில் வரக்கூடிய துரியம். அப்புறம் அதை விட இந்த பேருறக்கத்திலும் ஆழ்ந்தது. இந்த ஆண்டாள் ஒரு பாட்டில் சொல்வார்ல, பேருறக்கத்தில் ஆழ்ந்து விட்டாயவன் அதை எழுப்பக்கூடிய பெண்ணை பார்த்து சொல்வார். கும்பகர்ணன் தோற்றும் உனக்கே பெருந்துயில்தான் தந்தானோ அப்படிங்கிற மாதிரி. அப்போ அந்த பேருறக்கம் என்ன, அப்படியே மூர்ச்சை போன மாதிரி மயங்கி கிடக்கிற மாதிரி, ஒன்றுமே தெரியாமல் கோமா மாதிரி அப்படி இருக்கக்கூடிய ஒரு ஆழ்ந்த நிலை, புற உலக உணர்வே இல்லாத நிலை, ஆனால் அறியாமையில் இருக்கக்கூடிய நிலை, அது பேருறக்கம். அப்புறம் இதை விடவும் இன்னும் போயிட்டா அதுக்கு பேர் தமிழில் என்ன சொல்லுவாங்கன்னா உயிர் படங்கள் அப்படிங்கிறாங்க. செத்தட்ட மாதிரியே கிடக்கான், ஆனால் சாகலை, செத்த போல கிடக்கிறான், உயிர்ப்பு அடங்கி இருக்கிறான், மூச்சு விடுறது கூட தெரியாதான், அப்படி கிடப்பானா. அது உயிர் படங்கள்ங்கிற 5வது உணர்வு நிலை அல்லது அவத்தை. இப்போ ஆன்மா இந்த 5 அவத்தைகளிலும் இருக்கின்றது. இந்த 5 அவத்தையில் இருக்கும் பொழுது இப்போ சாதாரணமாக நாம் இப்படி பேசி நடமாடி கருத்து பரிமாறி செயல்கள் புரிந்து ஒருத்தரோடு ஒருத்தர் உறவு கொண்டு எல்லாம் பண்ணக்கூடிய இந்த வாழ்க்கையில் நமக்கு பார்க்கறதுக்கு கண் இருக்குது, கேட்கறதுக்கு காது இருக்குது, வாசனையை முகர்வதற்கு மூக்கு இருக்குது, சுவையை அறிவதற்கு நாக்கு இருக்குது, குளிர் வெப்பம் மென்மை கடினத்தை அரிப்பு அமைதி இதையெல்லாம் உணர்வதற்கு தோல் இருக்குது. அப்புறம் பேசுறதுக்கு அந்த நாக்கு பேச பயன்படுகிறது. பொருட்களை பற்றி பிடிப்பதற்கும் கொடுப்பதற்கும், என்ன இதை எடுத்து உங்கள்கிட்ட கொடுக்குறேன் அப்படி கொடுப்பதற்கும் கைகள் இருக்குது. ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்தை விட்டு பெயர்ந்து நகர்ந்து செல்வதற்கு நடப்பதற்கு கால்கள் இருக்குது. மலஜலங்களை கழிப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. அப்புறம் செக்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த காம உணர்ச்சியில் ஈடுபடுவதற்கான அந்த தன்மையும் இருக்குது. இதெல்லாம் இப்படி 5 செயல் கருவிகள் இருக்குது. கண் முதலான 5 அறிவு கருவிகள் இருக்குது. அறிவு கருவிகள், அப்புறம் செயல் கருவிகள், இதெல்லாம் நல்லா வேலை செஞ்சிட்ருக்கு. நமக்கு தெரியுதில்லை, இப்போ தெரியுதில்லை, கண்ணு காது மூக்குனாக்க. இதுக்கு பேர் என்ன அப்படின்னா, இந்த புற உலகை அறிய உதவும் கருவிகளுக்கு பேர் ஞான இந்திரியங்கள்.
அப்புறம் இந்த பேசுவது முதலான செயல்களை செய்வதற்கு உதவக்கூடிய கருவிகளுக்கு கர்ம இந்திரியங்கள் அப்படின்னு பேர். இப்போ பார்ப்பதற்கு கண் என்கிற கருவி இருந்தால் பார்க்கப்படுவதற்கு பொருள் வெளியில் இருக்கணும்ல, அதுக்கு பேர் காட்சி. கேட்பதற்கு காது இருந்தால் வெளியில் ஓசைன்னு ஒன்று இருக்கணும். வாசனையை முகர்வதற்கு மூக்கு இருந்தால் வெளியில் வாசனைங்கிற அந்த கந்தம்ங்கிறது ஒன்று இருக்கணும். சுவைக்க நாவு இருந்தால் சுவைகள் இருக்கணும். மென்மை கடினத்தை உணர்ந்தால் வெளியில் அந்த மென்மை கடினம், குளிர், வெப்பம் அதெல்லாம் இருக்கணும். அப்போ வெளியில் இருக்கக்கூடிய இந்த இந்திரியங்களுக்கு புலப்படக்கூடிய இதை புலன்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்திரியங்களை தமிழில் பொறிகள்னு சொல்லுவாங்க. பொறிகள் நம்ம உடம்புல இருப்பது, புலன்கள் அந்த பொறிகளுக்கு அதுக்கு இணையான பயன்படுத்தக்கூடிய விஷயங்கள் உலகத்தில் இருக்கக்கூடியது புலன்கள், பொறி புலன்கள். இதெல்லாம் நமக்கு என்ன அப்படின்னா கடவுள் கொடுத்த கருவி. ஆன்மாவாகிய நம்மை இந்த உலகத்திலே பிறப்பெடுக்க வைக்கும் பொழுது இறைவன் இத்தனை கருவிகளை கொடுத்து அனுப்பியிருக்கார். இது மட்டும் இல்லை, இப்போ நம்ம என்ன பார்த்துருக்கோம், கண் முதலான 5 அறிவு கருவிகள், நாவு முதலான 5 செயல் கருவிகள், அந்த அறிவு கருவிகளுக்கு இணையான புறவுலக பொருட்களாகிய புலன்கள் 5, இந்த செயல் கருவிகளான 5 செயல் கருவிகளுக்குரிய செயல்கள் என்ன செயல்? பேச்சு, கொடை, நடை, போக்கு. போக்குன்னா மலைஜலம் கழித்தல், போக்கு, இன்பம். இந்த 5 செயல்கள் இருக்குல்ல வெளியில். அப்போ 5, அப்போ 5 அறிவு கருவிகள், அதற்கேற்ற 5 புலன்கள், 5 செயல் கருவிகள், அவற்றுக்கேற்ற 5 செயல் என்கிற நிலைகள். இப்போ 20 ஆச்சா? அப்புறம் மனசு இதெல்லாம் புரிந்து கொள்ளக்கூடிய மனசு இருக்கு இல்லையா, அந்த மனசில் 4 பகுதிகள் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. உணர்ச்சி வயப்படுவதாய், சந்தேகம் கொள்வதாய், அலைப்பாய்வதாய், கற்பனை செய்வதாய் இருக்கக்கூடிய பகுதிக்கு பேர் மனஸ். நம்முடைய உட்கருவியில் இந்த உணர்ச்சிமயமாக இருக்கக்கூடியதற்கு மனஸ் அப்படின்னு பேர். அப்படிப்பட்ட அந்த மனசுக்கு சந்தேகம் வந்தால் அதை போக்கும்படியா இது இப்படி அல்லது அப்படி என்று ஆராய்ச்சி பண்ணக்கூடிய பகுதிக்கு பேர் புத்தி. அப்படி ஆராய்ச்சி பண்ணும் பொழுது புத்தி ஒரு ஆராய்ச்சி பண்ணி இப்படித்தான் இருக்குன்னு எடுத்து தான் கொடுக்கும். உடனே அகங்காரம் அதோடு சேர்ந்து கொண்டு ஒரு முடிவெடுத்து இது இப்படித்தான், இதை நான் செய்வேன், இது இப்படித்தான், இதை செய்ய மாட்டேன், இதை வச்சுப்பேன், இதை விட்டுருவேன், அப்படியெல்லாம் முடிவெடுக்கும் அகங்காரம். அகங்காரம் எடுத்த முடிவை செயல்படுத்துவதற்கு பலம் எங்கேருந்து வருதுன்னா சித்தம் அல்லது ஆழ்மனசுலேருந்து வருது. இப்போ இந்த 4 அமைப்புகளும் சேர்ந்தது தான் மனசு அல்லது அந்தக்கரணம். அந்த 4 24 24. அப்புறம் நம்ம மூச்சு விட்டு கொண்டிருக்கோம் இல்லையா, அப்போ மூச்சை வெளியில் இருக்கக்கூடிய காற்று உள்ளிழுத்து சுவாசிக்கிறோம். அந்த காற்று நம்ம உடம்புல விதவிதமாக வேலை செய்கிறது. எப்படி வேலை செய்கிறது? உள்ளே இழுக்கக்கூடிய அந்த பிராணன்கிற உயிர் சக்தியை கொண்டு வருது. அதுக்கு பேர் பிராணன். ஒரே காற்று தான், உயிர் சக்தியை உள்ளிழுக்கும் போது அதுக்கு பேர் பிராணன். அந்த உயிர் சக்தி வயிற்றில் போய் உணவெல்லாம் செமிச்ச பிறகு அதில் இருக்கக்கூடிய அந்த கழிச்சடைகள் இதிலேருந்து கெட்ட சக்தி எடுத்துக்கொண்டு கீழ் வழியாக வெளியேறும்போது அதுக்கு பேர் அபானன். கரிய அமில வாயுவாக வெளியேறுகிறது, அதுக்கு பேர் அபானன். அப்போது உள்ளிழுக்கக்கூடிய சக்தி நிறைந்த தூய காற்றுக்கு பேர் பிராணன். வெளியேறுகின்ற கீழ் வழியாக வெளியேறுகின்ற அசுத்த காற்றுக்கு பேர் அபானன். அது உள்ளிருந்து கொண்டு உணவெல்லாம் ஜீரணம் பண்ணுகிறதே அதற்கு பேர் சமானன். வியானன் வயத்துக்குள்ளே இருந்து அது அப்படி வயிறு முழுச பறவை இருந்து உணவை ஜீரணம் பண்ணுகிறது. அப்படி ஜீரணம் பண்ணி அதுலேருந்து எடுத்த சக்தியை உடம்பு முழுசும் கொண்டு போவது சமானன். அப்படி வயிற்றில் இருக்கக்கூடிய அந்த பிராணசக்தியானது சில சமயங்களில் மேல் நோக்கி வரும், ஏப்பம் வருது, இந்த எருக்கெடுக்கிறது, வாந்தி வருது, இந்த மாதிரிலாம் பண்ணுறது இல்லை, அதுக்கு அந்த காற்று பயன்படுகிறது. அதுக்கு பேர் உதானன். அப்புறம் கண் சிமிட்டுறோம் பார்த்தீங்களா, கண் சிமிட்டுறோம். கண் சிமிட்டுவதற்கும் இந்த காற்று தான் காரணமாக இருக்குது. கொட்டாவி வருது பாருங்க, அதுக்கும் காற்று தான். அப்புறம் உடம்பெல்லாம் சில சமயங்களில் வீங்கிக்கும், ஏதாவது வியாதி வரும்போது அந்தந்த இடத்துல வீக்கம் வருது, அந்த வீக்கத்துக்கு கொடுக்கக்கூடியது ஒரு காற்று. இப்படி இந்த பிராணன், அபானன், வியானன்,
சமானன், உதானன்கிற 5 முக்கிய காற்றுக்கள். அதுக்கு துணையாக கொட்டாவிக்கு, கண் சிமிட்டலுக்கு, இந்த ஏப்பம், விக்கல், இந்த மாதிரியெல்லாம் வரக்கூடிய உடம்பு வீங்கிறது, இதுக்கெல்லாம் உரிய இன்னொரு 5 காற்றுகள். 10 வாயுக்கள் நம்ம உடம்புல. அதாவது ஒரே காற்று 10 வேலை செய்து வச்சுக்கோங்களேன். அந்த 10 கருவிகள் இருக்குது. இப்போ ஏற்கனவே எத்தனை பார்த்துருக்கோம்? 24. இது ஒரு 10, 34. இதெல்லாம் யார் பயன்படுத்துகிறான்னா புருஷன்கிற கருவி தான் இது எல்லாத்தையும் பயன்படுத்துகிறது. இப்போது விழிப்பு நிலை, நனவு, ஜாகிரதா அவஸ்தா அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த 35 கருவிகளும் ஆன்மாவுக்கு செயல்பட்டு உலகை பற்றிய அறிவை கொடுத்து கொஞ்சம் அதனுடைய அறியாமையை விலக்குவதற்கு உதவுகிறது. அதான் விஷயம். அப்போ நம்ம இதெல்லாம் யோசிக்கிறது இல்லை. ஒன்றும் வேண்டாம். இப்போ நீங்கள் இதை கேட்டுட்ருக்கீங்க, இது முடிஞ்ச உடனே சாப்பிடுவீங்க. அப்போ சாப்பிட்றோங்கிற அந்த உணவு உண்ணுதல்ங்கிற செயல் நிகழும் பொழுது இந்த 35 கருவிகளும் வேலை பார்க்குது ஏதோ ஒரு வகையில். சரி சாப்பிட்றோம், அதனால் பேச மாட்டோம். பேச்சுங்கிற செயலை நாமளே வேணும்னு நிறுத்திக்கிறோம். ஆனால் பேசணும்னா பேசலாம், சாப்பிட்றத நிறுத்திட்டு பேசுவோம், அப்புறம் சாப்பிட்டுப்போம். எப்படியும் பேச்சு நடந்ததே இல்லை, இதை கொண்டு வா, அதை போடு, இது வேண்டாம், அப்படியாவது சொல்கிறோம்ல. அப்போது நம்முடைய இந்த கருவிகள் 35ம் செயல்படுவது நனவு நிலையில் அல்லது ஜாகிரதா அவஸ்தையில். இப்போது இது எங்கே இருந்துட்டு இந்த வேலையெல்லாம் செய்யுதுன்னா, ஆன்மா எங்கே இருக்குமா? இந்த நனவு நிலையில் நம்ம சாஸ்திரங்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா புருவ மத்தியில் இருக்குமா. இந்த விழிப்பு நிலையில் இந்த உலகத்தில் நாம் விவகாரங்கள் பண்ணும் பொழுது ஆத்மா நம்ம சொல்லுது எதை? ஜீவாத்மாவை புருவ மத்தியில், புருவ நடுவில் இருந்து கொண்டு 35 கருவிகளையும் பயன்படுத்தி செயல்படுகிறது. அதுக்கு பேர் ஜாகிரதா அவஸ்தா அல்லது நனவு. இப்படி இருக்கக்கூடிய மனது இந்த கனவு காணும்போது என்ன பண்ணுறதுன்னா புருவ மத்தியிலேருந்து அப்படியே கொஞ்சம் இறங்கி கழுத்துக்கு வந்துடுதான். கழுத்தில் இப்போ என்ன பண்ணுறது? இந்த 35 கருவியில் இப்போ நம்ம தூங்கிட்டு இருக்கும் பொழுது இந்த செயல் கருவிகள் 5ம் அறிவு கருவிகள் 5ம் செயல்படுவதில்லை. 10 கருவிகள் குறைந்து 25 மட்டும் செயல்படுவது கனவு. கனவுல என்ன பார்க்குறோம்? நாம் நனவில் என்ன இருக்கோ அதே மாதிரி வரும், கொஞ்சம் வேறையாகவும். ஆனால் அடிப்படையில் நனவு மாதிரியே தான் அது இருக்கும். கனவு காணும்போது நமக்கு அது ரொம்ப உண்மையாக தானே இருக்குது. இது கனவுன்னு நமக்கு புரியும், நிஜமாவே எப்படி நடக்குதுன்னு நினைக்கிறோம் இல்லையா? அதான கனவு. அப்புறம் திடீர்னு முழிச்சுக்கும் போது தான் இதெல்லாம் கனவா அப்படின்னு தெரியுது. காணும் பொழுது கனவு ரொம்ப உண்மை, 100க்கு 100 உண்மை. அப்போ அதில் இந்த நிஜமாவே வெளியில் நாம் செயல்படுகிற பார்ப்பது முதலான அறிவு செயல்களும் பேசுவது முதலான செயல்கள் இதெல்லாம் இல்லையே ஒழிய மனசுக்குள்ளே எல்லாமே கனவுல நிகழ்கிறது. இந்த 10 கருவிகள் தவிர மீதி 25ஐயும் கொண்டு மனது செயல்படுகிறது. அப்போ நனவு உலகத்தில் நாம் எதை பார்த்துருக்கோமோ அதெல்லாம் வச்சு இந்த கனவு செயல்படுகிறது. இந்த கனவைத்தான் அவர் சொன்னார், சொப்பனம் கண்டாய். சொப்பனம்ங்கிறது இங்கே என்ன? சொப்பனம், கனவு. ஏன் சொப்பனம் கண்டாய் அப்படின்னு சொல்கிறார்? நம்மளுக்கு ஏன் கனவு வருது அப்படின்னா, இந்த கனவுனுடைய பிரயோஜனத்தை பற்றி சொல்லும் பொழுது ஒரு 3 காரணங்களை சொல்கிறாங்க. அதாவது விஷ் ஃபுல்ஃபில்லிங், இது மேல்நாட்டு சைக்காலஜிஸ்ட் சொல்கிறாங்க. நம்ம இதுலேயும் அதை எடுத்துப்போம். அதாவது அதை நாம் எடுத்துக்கல, நம்ம தான் முதல்ல சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன். அதாவது நனவு வாழ்க்கையில் செயல்படுத்த முடியாத சில வினைகளை எல்லாம் கனவுலையே அனுபவித்து தீர்த்துக்கிறது. அப்படி ஒரு வாய்ப்பாக கனவை வச்சுக்கிறாராம் கடவுள். அது கனவில்லை, ஆனால் ஒரு விதத்தில் இதை மாதிரி இருக்கும். ஒரு உதாரணம் சொல்கிறேன். அதாவது பஞ்சபாண்டவர்களும் திரௌபதியும் சொர்க்காரோகணம், சொர்க்கத்துக்கு உடலோடு போகணும்னு போய்கொண்டே இருக்கிறாரு. ஒருத்தராக விழுந்துடுறாங்க. தர்மர் மட்டும் கடைசி வரைக்கும் இருந்து உடலோட சொர்க்கம் போகிறார். அவர் சொர்க்கத்துக்கு போகும் முன்னாடி வழியில் நடுவில்
சில அனுபவங்கள்லாம் அவருக்கு வருது. ரொம்ப ஒரு வருத்தமான அருவருப்பான சூழல். அதில் தீனமான குரலில், எங்களை விட்டுட்டு எங்கே போகிறீங்க, இருங்க, நீங்கள் வந்ததுனால எங்களுக்கு கொஞ்சம் நல்லா இருக்குது, எங்களை விட்டு போயிடாதீங்க அப்படின்னு குரல் கேட்குறது. யாருன்னு பார்த்தா பீமனும் அர்ஜுனனும் நகுலனும் சகாதேவனும் திரௌபதியும். என்னது நீங்களாம் இப்படி இருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது பார்த்தா கொஞ்சம் வா நிற்கக்கூடாது அப்படின்னு அந்த தேவதூத்தன் சொல்கிறான். நடக்கும் பொழுது அங்கே பார்த்தா அப்படியே காட்சி மாதிரி சொர்க்கம். அதில் அழகாக கம்பீரமாக சிம்மாசனத்தில் உட்காந்துருக்கான் துரியோதனன், கர்ணன் எல்லாம். இது என்ன அநியாயமாக இருக்குது, அவ்வளவு அதர்மம் பண்ணினா அவனை கொல்றதுக்காகவே நாங்கள் கஷ்டப்பட்டு இவ்வளவு போர் புரிந்தோம், இவன் நல்ல சொர்க்கத்தில் இருக்கான், வீர சொர்க்கத்தில், என்னுடைய சகோதரர்களை நரக்கத்தில் இருக்காங்களே. அப்போ அதில் போட்டிருக்கோம் ரொம்ப ஒரு அருவருப்பான மலம், தலைமுடி, அப்படி ரொம்ப அருவருப்பான விஷயங்களாக இருக்கும். அந்த இடத்துல தான் இந்த இவர்கள் பாவம் போல் இருப்பாங்களாம். எனக்கு இந்த சொர்க்கமெல்லாம் வேண்டாம், நான் அங்கே இல்லை, நீ இங்கே தான் இருக்கணும் அப்படிங்கிறாங்க. எனக்கு இந்த சொர்க்கம் வேண்டாம், என் தம்பிகளில் எங்கே இருக்காங்களோ அங்கேயே நான் போய்க்கிறேன் அப்படிங்கிறேன். அப்போது இந்த காட்சியெல்லாம் மறைந்து விடுகிறது. அவங்க சொல்கிறாங்க, நீ ஒரு சின்ன பொய் சொன்ன, அஸ்வத்தாமன் இறந்தான். அஸ்வத்தாமன் என்ற யானை இறந்ததுன்னா கூட நீ எதை அவர் எப்படி புரிஞ்சுக்கணும் துரோணர்னு நினச்ச? அஸ்வத்தாமன் அவருடைய மகனாகி அஸ்வத்தாமன் இறந்தான் அப்படின்னு புரிய வைக்கிறதுக்காக, ஏமாற்றுவதற்காக சொன்னில்லை, அந்த பொய் சொன்னதுக்காக உனக்கு இந்த கொஞ்ச நேரத்துக்கு இந்த நரக அனுபவம் கொடுக்கப்பட்டது அப்படிங்கிறார். நிஜ நரகம் இல்லை, காமிச்சிட்ட நரகத்தை. அது மாதிரி நமக்கு நேரடியாக இந்த நனவு உலக வாழ்க்கையில் அனுபவிக்க முடியாத சில வினைகளை அனுபவித்து தீர்ப்பதற்கு கனவை பயன்படுத்தி பகவான் நீ கனவுல இதெல்லாம் கழிச்சிட்டு வா அப்படின்னு சொல்லிடுவாராம். இதை இன்னொரு விதமாக மேல்நாட்டில் சொல்லுவாங்கன்னு சொன்னேன் இல்லையா, அவங்க எப்படி சொல்கிறாங்கன்னா விஷ் ஃபுல்ஃபில்லிங்னா நனவில் செய்ய முடியாதெல்லாம் கனவுல கற்பனை பண்ணிக்கிறது. இவன் பாவம் ஆசை இருக்குது தாசில் பண்ண, அதிர்ஷ்டம் இருக்குது மாடு மேய்க்கங்கிற மாதிரி இந்த மாடு மேய்க்கிறவன் கற்பனை பண்ணுறான். என்ன, அவன் பெரிய தாசில்தார், உடனே வேலையாட்கள்லாம் விரட்டுறான், அப்படிலாம் நல்லா இப்படி செய்யடா அப்படி செய்யலாடா அப்படின்னு திட்டி வேலை வாங்குறான் அப்படிலாம் சொல்லுவாங்க. ஒரு கதை சொல்லுவாங்க இல்லையா, ஒருத்தன் வந்து என்ன பண்ணானா, இந்த கண்ணாடி டம்ளர்கள்லாம் விற்றான். ஒரு கூடையில் கண்ணாடி பாத்திரங்கள்லாம் வைத்து கொண்டு தலையில் வச்சுட்டு இப்படி போய் தெருவாக போய் கூவி விற்றுட்டு வருவான். ஒரு தடவை என்ன பண்ண, கொஞ்சம் டயர்டாக இருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன பாலம் வருது. அந்த பாலத்தில் 2 பக்கமும் சுவர் இருக்குது. ஸோ அந்த பாலத்து கைப்பிடி சுவர்லையும் உட்காந்துக்கிறான். உட்கார்ந்து கொண்டு கூடையை கீழே வச்சுருக்கான். பாவம் தம்பி, இவன் என்னென்னோ இதில் விற்று வெயில் அலைஞ்சு விற்று பாவம் ரொம்ப தேராது. ஆனால் இவனுக்கு ரொம்ப ஆசை, என்ன தாசில் பண்ண ஆசை, அதையெல்லாம் கற்பனை பண்ணுறான். கற்பனை பண்ணும்போது அந்த கற்பனையில் இவனுக்கு வந்து ஒரு பெரிய பங்களா, அந்த பங்களாவில் இவன் சொன்னதெல்லாம் கேட்குறதுக்கு ஆட்கள். அப்படி இருக்கக்கூடிய அந்த வேலை ஆட்கள் வந்து ஏதாவது சொன்னது கேட்கலன்னா அவங்கள திட்டுவான், உதச்சி தள்ளுவான். அப்படியே ஏன்டா நீ இப்படி செய்யலை அப்படின்னு உதைக்கிறான் பாருங்க. நிஜத்துலேயே இப்படி காலை நீட்டினா அந்த கூடை அப்படியே இவன் காலானது அந்த கூடையை தட்டி விட்டு இந்த கண்ணாடி சாமான்லாம் கீழே வந்து உடஞ்சி போச்சு. அப்போது இவனுடைய கற்பனை வந்து நனவு வாழ்க்கைக்கு பாதகமாக முடிஞ்சு போச்சு. அது மாதிரி இவன் கனவுல பல கற்பனைகள் வரும். இதை முதல்ல இவன் கற்பனை எப்படி இருந்தது, பெரிய பங்களா, அதில் எல்லாரையும் வேலை வாங்கக்கூடிய ஒரு ஐஸ்வர்யம், அதாவது தலைவனாக இவன் இருந்தான் கற்பனை பண்ணான் பார்த்தீங்களா. அது மாதிரி நடைமுறை வாழ்க்கையில் நனவு உலகத்தில் நம்மால் அனுபவிக்க முடியாததையெல்லாம் கனவுல அனுபவிச்சு தீர்த்துக்கிறதும் நடக்கும். விஷ் ஃபுல்ஃபில்லிங். ஒரு சொல்லுவாங்க, அது படிக்கும் பொழுது காலேஜில் சொல்லியிருக்காங்க. ஒரு மாணவன் வந்து ஆசிரியரால் ஏதோ இவன் சரியாக படிக்க மாட்டான், கவனிக்க மாட்டான், திட்டிகிட்டே இருப்பார். அதனால் இவனுக்கு கனவு எப்படி வந்து தான் இவனோட வாத்தியார் எலி ஆகிடுறார். ஒரு எலி, அந்த எலியோட முகம் மட்டும் வாத்தியார் முகம். இவன் வந்து பூனை ஆகிடுறான். அந்த பூனையோட முகம் மட்டும் இவன் முகம். இவன் உடம்பெல்லாம் பூனை, முகம் மட்டும் இவன். அது உடம்பெல்லாம் எலி, முகம் மட்டும் வாத்தியார். இப்போ இந்த பூனை ஆகிய மாணவன் எலி ஆகிய வாத்தியாரை பிடிச்சி கம்மி கொதறியெல்லாம் பண்ணுறான். ஏன்னா அங்கே வாத்தியார் திட்டுக்கு இவனால் ஒன்றுமே சொல்ல முடியல. அப்போது அதை இப்படி தீர்த்துக்கிறானா. இந்த காலத்தில் அவ்வளவுக்கெல்லாம் காத்திருக்கலாம், அப்போயே வேலையை முடிச்சிடுறாங்க, என்ன பண்ணி தொலைக்க. அப்போது விஷ் ஃபுல்ஃபில்லிங் அப்படிங்கிறது வந்து நனவில் நிறைவேறாததை கனவில் நிறைவேற்றி கொள்ளக்கூடிய ஒரு தன்மை மனசுக்கு இருக்குது. கற்பனையில் கனவுல கற்பனை பண்ணி அப்படி செய்து கொள்கிறது, அது கனவு. கனவு காணும் பொழுது மனது நம்முடைய இந்த தொண்டை பகுதியில் இருக்கிறது. இப்போ கனவு காணும் பொழுது உடல், இந்த கண் முதலான 10 இந்திரியங்கள் ஓய்ந்து கிடக்கின்றன.
ஆனால் மனசு வேலை செய்கிறது. இப்போது மனசு கழுத்திலேருந்து இறங்கி ஆத்மா இதயத்துக்கு வந்து விடும் பொழுது இந்த கனவு முடிந்து கனவற்ற ஆழ்ந்த உறக்கம் கிடைக்கிறது. அந்த கனவற்ற உறக்கத்தில் தான் நமக்கு உண்மையான ஓய்வு மனதுக்கும் உடலுக்கும் உண்டாகிறது. இப்போ கனவற்ற உறக்கத்தில் இப்போது இதில் 10 கருவிகள் இல்லாமல் 25 இருக்குது. கனவற்ற உறக்கமாக இதயத்துக்கு வரும் பொழுது 3 தான் இருக்குது. 25ல் 22 ஓய்ந்து போய் விடுகிறது. கனவற்ற உறக்கம்னு ஒரு செயல்பாடு இல்லை, அறியாமை தான். ஆனால் ஆனந்தமாக இருக்குது. அது என்ன 3 அப்படின்னா, மூச்சு விட்டுட்டு இருக்கான் இல்லையா பிராணன். அப்புறம் இவன் மனசனுடைய பதிவுகளெல்லாம் வாங்கி வைத்து கொண்டு இருப்பதற்கு பேர் சித்தம்னு சொன்னோம் இல்லையா, அது இருக்குது. அப்போ பிராணன், சித்தம், இதையெல்லாம் பயன்படுத்தக்கூடிய அடிப்படை கருவியாகிய புருஷன், இந்த 3 மட்டும் இதயத்தில் இருக்குது. அந்த நிலை கனவற்ற உறக்கம், ஆழ்ந்த உறக்கம். அதுக்கும் கீழே தொப்புளுக்கு உந்திக்கு வந்து விட்டது. அப்போ என்ன அப்படியே மூர்ச்சை போன மாதிரி அப்படி ஒரு பேருறக்கம். அதுக்கும் கீழே மூலாதாரத்துக்கு உயிர் வந்து விடுகிறது. அப்போது இப்போ இந்த உந்தி கமலத்தில் இருக்கும் பொழுது இந்த சித்தம் ஒடுங்கி விடுகிறது. பிராணனும் புருஷனும் மட்டும் இருக்கும் உந்தி கமலத்தில். மூலாதாரத்துக்கு வரும்பொழுது பிராணனும் ஒடுங்கி விடுகிறது, புருஷன் மட்டும் இருப்பான். சரி, புருஷங்கிறீங்களா, இது யாருன்னா ஆம்பளை பொம்பளை அந்த புருஷன் இல்லை. புருஷன் அப்படின்னா புரி ஆகிய உடலில் சயனித்திருப்பவன் புருஷன். ஆன்மா தான். ஆன்மாவுக்கு இன்னொரு பேர் தான் புருஷன். ஆனால் ஆன்மாங்கிறதுக்கும் புருஷனுங்கிறதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு சொன்னால், இப்போ நம்ம உடை அணிந்து கொள்ளுகிறோம் இல்லையா, சட்டை போட்டுக்கிறோம். அந்த சட்டைக்கு பேர் கஞ்சுக்கம்னு சம்ஸ்கிருதத்தில். கஞ்சுக்கம்னா சட்டை. இப்போ டெல்லியில் பயங்கர குளிராக இருக்குது அப்படிங்கிறாங்க. பயங்கர குளிர், பனி கொட்டி தள்ளுறதான் வடநாட்டில். அப்போ ஒருத்தவங்க சொன்னாங்க, வடநாட்டில் இருக்கிறவங்க 7 ஸ்வெட்டர் போட்டால் கூட சில சமயம் குளிர் தாங்காதும்பாங்க. அவ்வளோ அதுக்கு மீறி குளிருமா. அப்போ ஒருத்தன் 5 ஸ்வெட்டர் போட்டிருக்கான்னு வச்சுப்போம். 5 ஸ்வெட்டர் போட்டுக்கொண்டிருக்கிறது இந்த உடம்பு. அது மாதிரி ஆன்மா 5 சட்டைகளை போட்டு கொண்டிருக்கின்றது. 5 சட்டைகளை அணிந்திருக்கிற ஆன்மாவுக்கு பேர் தான் புருஷன். அதென்ன 5 சட்டைன்னா, ஏற்கனவே உங்களுக்கு 35 கருவி இருக்க விழிச்சிருக்கும் பொழுது என்ன, கண் முதலான அறிவு கருவிகள், நாக்கு, கை முதலான செயல் கருவிகள், அவற்றுக்குரிய செயல்கள், புலன்கள், அப்புறம் 10 வாயுக்கள், 4 விதமான மனதுகள், புருஷன், இத்தனை 35 இருக்குது. நீங்கள் இப்போ என்னமோ 5ங்கிறீங்களா? அது என்னென்ன? ஒன்றும் இல்லை. இந்த இப்போ கண்ணு பார்க்கறதுக்கு கருவி இருக்கே, அப்போ பார்க்கக்கூடிய காட்சின்னு வெளியில் இருக்கணும்னு சொன்னோம்ல, அதெல்லாம் எங்கே இருக்கும்? அதைத்தான் காலம் அப்படின்னு சொல்கிறோம். அதை மிகு நுண்கருவி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது கண் முதலான இந்த ஸ்தூல உடம்பில் இருக்கக்கூடிய ஸ்தூலமான பருப்பொருளான கருவிகள், அந்தக்கரணமாகிய மனது சூட்சுமமான நுண்கருவிகள், அதை விட சூட்சுமமான மிகு நுண்கருவிகள் இந்த 5. அதைத்தான் பஞ்சகஞ்சுகம் அப்படின்னு சொல்கிறாங்க. 5 சட்டை ஆன்மா அணிந்து கொண்டிருக்கின்ற அந்த 5 சட்டைகள். அது என்ன அப்படின்னா, முதல்ல காலம்னு சொன்னால் அதில் இடமும் அடக்கம், காலம், இடம், சூழல். இப்போது நாம் இந்த உலகத்தில் வாழறோம்னு சொன்னால் ஒவ்வொரு ஜீவனுக்கும் இத்தனை வயசு வாழணும்னு போட்டிருக்கும் பார்த்தீங்களா, அதுதான் அவனுக்குரிய காலம். ஒவ்வொரு ஜீவனுக்கும் ஒரு காலம் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த பிரபஞ்சம் இயங்கக்கூடிய இந்த கல்ப காலம், எவ்வளோ நாளைக்கு இது தோன்றி இருந்து அப்புறம் எப்போ மறையும், அந்த காலம்ங்கிறது பொது. அது சமஷ்டியில் ஜீவனுக்கு உள்ள அவனுடைய வாழ்நாள்ங்கிறது காலம், அவனுக்குரிய காலம். அப்போ இந்த பிரபஞ்சம் இருக்குது, அதில் இவன் கொஞ்ச நாளைக்கு இருக்கான், காலம். அப்புறம் கலா, அவனுக்கு ஒவ்வொரு ஜீவனுக்கும் ஒரு எல்லைக்குட்பட்ட சக்தி இருக்கும், ஏதாவது செய்வதற்கான சக்தி இருக்குது, அதுக்கு பேர் கலா. அப்படி செய்யணும்னு சொன்னால் அறிவு வேணுமே. எல்லாருக்கும் அறிவு, யாருமே அறிவே இல்லாதவன்னு ஒரு ஜீவனும் கிடையாது. ரொம்ப கொஞ்சமாக வேணால் இருக்கலாம், ஆனால் எல்லாருக்கும் அறிவு இருக்குது, அதுக்கு பேர் வித்யா. காலம், கலா, இதுக்கு நடுவில் இன்னொன்று நியத்தின்னு சொன்னால் நமக்கு அந்த பேரை கேட்டாலே புரிகிறது. இப்படி செஞ்சால் இப்படி விளையும், இதுதான் நியத்தி. நீ அவனை புண்படுத்தின, அவன் திருப்பி அவனை அடிக்கிறான்,
இது நியதி. அப்போ நீ செய்வதற்கு நீ அனுபவிக்கணும். செயல் செய்பவன் அந்த செயலின் பலனை அனுபவித்தே தீர வேண்டும். இதுதான் நியதி, இதுதான் தர்மம், இதுதான் இயற்கையின் நியதி, இதுதான் கர்ம வினை கோட்பாடு. இதில் இந்த ஜென்மத்தில் நீ என்னென்ன அனுபவிக்கணும்னு இருக்கோ அது இப்போ உனக்குள்ள நியதி. நியத்திங்கிறது என்ன? வினை, வினை பயன், அதை நீ அனுபவிக்க வேண்டும் என்கின்ற ஒரு கட்டாய சூழல். அப்போ காலம், நியதி, கலா, வித்யா. வித்யான அறிவுன்னு சொன்னோம். எல்லைக்குட்பட்ட அளவிலே ஒவ்வொருத்தருக்கும் ஏதேனும் ஒரு அறிவு இருக்குது. ஒரு விஷயத்தில் பல விஷயங்கள் எத்தனை வேணால் வச்சுக்கோங்க. ஆனால் அவ்வளவு தெரிஞ்சாலும் கற்றது கைமண் அளவுங்கிற அளவுக்கு அது கொஞ்சம்தான். ஆனாலும் ஒவ்வொருத்தருக்கும் அறிவு இருக்குது. அப்போ காலம், நியதி, கலா, வித்யா இதெல்லாம் ஏன் இப்படி இருக்குன்னா அவனுக்கு விருப்பு வெறுப்பு இருக்குது. எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு, எனக்கு ஸ்வீட்னா ரொம்ப பிடிக்கும், உங்களுக்கு காரம்னா தான் பிடிக்கும், ஸ்வீட்டை பார்த்தாலே பிடிக்காது. அப்போ விருப்பு வெறுப்புங்கிறது அந்தந்த ஜீவனுக்கு இருக்குது. அப்போ அந்த விருப்பு வெறுப்புகளால் தூண்டப்பட்டு காலம், கலா, வித்யா இவற்றை பயன்படுத்தி இந்த புருஷனாகிய ஆன்மா செயல்படுகிறது. அதற்கு இந்த நியதிங்கிற தத்துவமும் காலம்ங்கிற பொது தத்துவமும் இருக்குது இந்த பிரபஞ்சத்தில். அப்போ காலம், நியதி, கலா, வித்யா, ராகம் இதெல்லாம் யாருக்கு இருக்குன்னா ஆத்மாவுக்கு. அப்போது ஆத்மா ப்ளஸ் இந்த 5 காலம் முதலான 5 சேர்ந்தது தான் புருஷ தத்துவம். புருஷ தத்துவம்னா என்ன? ஆத்மா ப்ளஸ் காலம் ப்ளஸ் நியதி ப்ளஸ் கலா ப்ளஸ் வித்யா ப்ளஸ் ராகம். இது ஒவ்வொருத்தருக்கும் வேறுபடும். எல்லாருக்கும் விருப்பு வெறுப்பு இருக்கும். ஆனால் எனக்கு விருப்பமானது உங்களுக்கு வெறுப்புக்குரியதாக இருக்கலாம். என்னுடைய வாழ்நாள் இத்தனை காலம் இருக்கும், இன்னொருத்தருடைய வாழ்நாள் காலம் இவ்வளவுன்னு இருக்கும், அது முடிஞ்சு போயிருக்கலாம், அப்படியெல்லாம் வரும். அப்போ இந்த காலம், நியதி, கலா, வித்யா, ராகம்ங்கிறது எல்லா ஜீவர்களுக்கும் இருக்கும். ஆனால் வெவ்வேறு அளவில் வெவ்வேறு விதமாக இருக்கும். ஆனால் எல்லாருக்கும் இருக்கும். இது இல்லாத நேரம் இல்லை. முக்தி அடையும் போது தான் இது இல்லாமல் போகிறது. அது வரைக்கும் இது எல்லா ஜீவர்களையும் அந்த உயிரை சூழ்ந்து கொண்டு இருக்கும். எப்படி நாம் போட்டிருக்கிற சட்டை நம்ம உடம்பை ஒட்டி கொண்டு இருக்கிறதோ அதுபோல் ஆன்மாவாகிய இந்த ஜீவாத்மாவை ஒட்டி கொண்டு சுற்றி கொண்டு இந்த 5ம் இருக்குது. இதுக்கு பேர் தான் பஞ்சகஞ்சுகம். இப்போ இந்த 5ஓடும் சேர்த்த ஆத்மாவுக்கு பேர் தான் புருஷன். இப்போ இந்த வாழ்க்கையில் அனுபவிக்கிறது இந்த புருஷன் தான். பூரியாகிய உடலில் காலம் முதலான தத்துவங்களோடு கருவிகளோடு சேர்ந்து இருக்கின்றவன். இப்போ இந்த விழிப்பு நிலையில் 35 கருவி இருக்குன்னு சொன்னோம் இல்லையா? கண் முதலான கருவிகள் தான். இந்த 35 இருக்கும் பொழுது இந்த 5ம் இருக்கும், பஞ்சகஞ்சுகம் இருக்கும். கனவுல ஒரு 10 இருக்காதுன்னு சொன்னோம், மீதி 25 இருக்குன்னு சொன்னோம். அந்த 25 செயல்படும் பொழுதும் இந்த 5ம் செயல்படும். ஆழ்ந்த உறக்கத்தில் 3 தான் இருக்குன்னு சொன்னோம், அந்த 3 செயல்படும் பொழுதும் இந்த 5ம் இருக்கும். பேருறக்கத்தில் 2 மட்டும்தான் இருக்குன்னு சொன்னோம், அப்பொழுதும் இந்த 5ம் இருக்கும். மூலாதாரத்தில் எல்லாம் ஒடுங்கி போய் இருக்கும் பொழுது அப்பொழுதும் இந்த 5ம் இருக்கும். முக்தியில தான் இது இல்லாமல் போகும். இதெல்லாம் கடந்த நிலை தான் முக்தி. அப்போது பஞ்சகஞ்சுகமாகிய இந்த காலம் முதலியவற்றை அணிந்திருக்கிற ஆத்மா புருஷன் எனப்படுகிறான். அவன் புருவ மத்தியிலிருந்து விழிப்பு நிலையில் இருக்கிறான். தொண்டையில் இருந்து கொண்டு கனவு காண்பவனாக இருக்கிறான். ஹிருதயத்தில் இருந்து கொண்டு கனவற்ற உறக்கத்தில் இருக்கிறான். தொப்புள் அல்லது உந்தியில் நாபியில் இருந்து கொண்டு ஆழ்ந்த உறக்கத்தில் பேருறக்கத்தில் கிடக்கின்றான், ஜடம் போல கிடக்கின்றான். மூலாதாரத்திலே இந்த 5 வேறு கருவிகள் எதுவும் இல்லாமல் இந்த காலம் முதலானவற்றை மட்டும் கொண்டு அவன் ஒரு செயலும் இல்லாமல் அறியாமையில் அழுந்தி கிடக்கின்றான். இப்படியே கிடக்கிறானா? இல்லை. எவ்வளவு தூங்கிட்டும் முழிச்சு தான் தீரணும். சோம்பேறி எந்திரிச்சு வேலை செய்யாமல் இருக்கலாமே ஒழி தூங்கிட்டே இருக்க முடியாது. யாருக்குமே தூங்கிட்டு இருக்க முடியாது. வினைன்னு ஒன்று இருக்கிற வரையில் இந்த நியத்தி வேலை செய்கிறது இல்லை. இவன் செஞ்ச வினையெல்லாம் அவனை முழிக்க பண்ணி விட்டுரும், எழுப்பி விட்டுரும். அப்போது அவன் என்ன பண்ணுவான்? அப்போ மூலாதாரத்துலேருந்து இந்த புருஷனானவன் இந்த 5 கஞ்சுகங்களோடு எடுத்துக்கொண்டு கொஞ்சம் கொஞ்சமாக மேலே ஏறி தொப்புளுக்கு வரான். இப்போ 2 மட்டும் வேலை செய்கிறது. இந்த பிள்ளை நின்று கொஞ்சம் மேலே ஏறி ஹிருதயத்துக்கு வரான். இப்போ 3 மட்டும் வேலை செய்கிறது. ஹிருதயத்துலேருந்து மேலே ஏறி இங்கே வரான், இங்கே தொண்டைக்குழிக்கு வரான். அங்கே 25 வேலை செய்கிறது. அங்கேருந்து அப்புறம் புருவ நடுவுக்கு வரான். அப்போ தான் முழிப்பு வருது. இது இப்படி முழிப்பு புருவத்திலேருந்து இப்படி இறங்கி போகிறத கீழாலவத்தை அப்படின்னு சொல்கிறாங்க.
மூலாதாரத்தில் இப்படியே ஏறி மேலே புருவத்துக்கு வர்றதை மேலாளவத்தை அப்படிங்கிறாங்க. இது எல்லாத்துக்கும் இப்போ ஒரு கேவல 5 அவத்தைகள் அப்படிங்கிறாங்க. ஓஹோ, என்னென்னமோ சொல்கிறீங்களே, இப்போ வேறு ஒரு இருக்கா? இது கேவலம்னு சொன்னால் அப்போ வேறு ஒன்று இருக்கான்னு இங்கே இந்த மாதிரி தத்துவத்தில் பேசும்போது கேவலம்ங்கிறது நாம் சாதாரண கேவலமாக இருக்கே அப்படிங்க அந்த கேவலம் இல்லை, தெரிஞ்சுக்கணும். இது மட்டும் அப்படின்னு அர்த்தம். கேவலம்னா அது மட்டும். அப்போ இந்த கேவல 5 அவத்தைகள்ங்கிறது என்ன அப்படின்னா, கருவிகள் படிப்படியாக குறைந்து உடலின் வெவ்வேறு பகுதிகளில் இந்த இறங்குதலும் ஏறுதலுமாக இருக்கக்கூடிய நிலைக்கு பேர் கேவல அவத்தைகள். சரி, இந்த கேவல அவத்தைகளுக்கு மாறா சகல அவத்தைன்னு இருக்குது. சகல நிலையில் 5 இருக்குது. சகல நிலையில் 5 அவத்தைன்னு அதில் என்னென்னா கேவலத்துக்கு மாறாகன்னு சொல்லிட்டோம்னா எப்படி? இந்த கேவலத்தில் வந்து புருவ மத்தி, அதுலேருந்து இறங்கி தொண்டைக்குழி, தொண்டைக்குழிலேருந்து இதயம், இதயத்துலேருந்து தொப்புள், தொப்புள்லேருந்து மூலாதாரம்னு சொல்கிறோமே, அப்படியெல்லாம் இறங்காமல் எல்லாமே புருவ மத்தியிலேயே நடக்கிறது. இந்த 5மே நடக்கிறது. இப்போது இந்த 5ம் நம்முடைய வாழ்க்கையில் நம்மால் உணர முடிகிறதா இல்லையா? தத்துவம் பயப்படவே வேண்டாம். புஸ்தகமே படிக்காட்டாலும் இந்த பேர் சாக்கரணம், துரியம், துரியாதீதம், சொப்பனம், சுஷுப்தி, இந்த பேரை விட்டுட்டு இந்த அனுபவம் நமக்கு இருக்கா இல்லையா? விழித்திருந்து எல்லாம் பார்க்குறோம், அனுபவிக்கிறோம், கனவு காண்றோம், கனவற்ற உறக்கம், இன்னும் ஆழ்ந்த உறக்கம், இன்னும் ஆழ்ந்த உறக்கம், இது நமக்கு இருக்கா இல்லையா? அப்போ இது நம்மை வச்சே நம்ம ஆராய்ந்து நம்ம பற்றின உண்மையை தெரிந்து கொள்வதற்கான முறை. அதனால் என்ன சொல்கிறாங்கன்னா, ஏன் இதெல்லாம் நம்ம சிந்திச்சு பார்க்கணும் அப்படின்னா, ஏன் சொல்கிறார் அகில வாழ்வத்தனையும் சர்ப்பனம்? ஏன் சொல்கிறார்? மனித பிறவியில் மட்டும்தான் இந்த 3 இருக்குது. இந்த 5 வந்து சுருக்கமாக 3ன்னு வச்சுப்போம். என்ன? நனவு, கனவு, உறக்கம். அந்த உறக்கத்தினுடைய 3 நிலை தான் கனவற்ற உறக்கம், பேருறக்கம், உயிர் படங்கள். அது 3ஐயும் சேர்த்து ஒன்றா உறக்கம்னு மட்டும் வச்சுப்போம். இந்த 3 யாருக்கு இருக்குது? மனுஷனுக்கு மட்டும்தான் இருக்குது. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த தேவர்களுக்கு வந்து விழிப்பு மட்டும்தான் இருக்குமா. தேவர்களுக்கு விழிப்பு மட்டும்தான். ஏன் அப்படின்னா, அவங்களுடைய பிறவி வந்து போக பிறவி, அனுபவிக்கிறதுக்கே பிறந்தது. புண்ணியத்தை சுகம் என்கிற வடிவில் அனுபவிக்கணும். அந்த சுகமும் இந்திரிய சுகமாக இருக்கும். நினச்ச நேரம் இப்போ நம்மளுக்கு வந்து மாம்பழம் வேணும்னா அந்த சீசனில் தான் கிடைக்கும். எது வேணுமோ அதுக்குரிய சீசன் தான். என்ன அப்படி இல்லை, அங்கே தேவர்களுக்கு எப்போ வேணாலும் எது வேணாலும் கிடைக்கும். அப்புறம் அதை அனுபவிக்கணும். அதுக்கேற்ற உடம்பு, அதுதான் தேவர்கள் பிறவி. அப்போ அவங்களுக்கு முக்தியை பற்றி பேச முடியாது. அது போக பிறவி, அது விழிப்பு மட்டும் இருக்குது. இந்த சிற்றுயிர்கள், அதாவது பறவைகள், விலங்குகள், ஊர்வன இதெல்லாம் இருக்கே, இந்த சிற்றுயிர்களுக்கு தூக்கம் இருக்குது, கொஞ்சம் ஒரு மந்தமான விழிப்பு இருக்குது. அதுவும் விழிப்பு எல்லாம் இருக்குது. நாய் அதெல்லாம் இப்போ முழிச்சிட்டு போகுதுன்னு பார்க்குறோம். ஆனால் அதனுடைய விழிப்பு நம்ம விழிப்பளவுக்கு தெளிவு இருக்காது. அது ஒரு விதமான மந்தமான விழிப்பு. தூக்கமும் மந்தமான விழிப்பும் தான் இந்த விலங்குகளுக்கு இருக்குது. ஸ்தாவரங்களுக்கு தூக்கம் மட்டும்தான் இருக்குது. கல், மண் போன்ற ஜடங்களுக்கு இந்த பேருறக்கம்னு சொல்கிறோம்ல, அந்த மூர்ச்சை போன்ற நிலை தான் இருக்குது. மனுஷன் ஒத்தனுக்கு தான் நனவு, கனவு, கனவற்ற ஆழ்ந்த உறக்கம்ங்கிறது இருக்குது. இது இருப்பதனால தான் இந்த 3லையும் யார் இருக்கா? நான் முழிச்சிருந்தேன், நான் கனவு கண்டேன், நான் தூங்கினேன் அப்படின்னு அந்த நிலை முடிஞ்ச பிறகு நினச்சி பார்க்குறோம்ல, அப்படி நினைக்கிறவன் யார்? அப்போ இந்த 3க்கும் பொதுவாக இவற்றின் யதார்த்த நிலை ஒன்று உண்டு, அதுதான் என் உண்மை நிலை என்று தன்னைத்தான் ஆராய்ந்து உண்மையை அறியக்கூடிய சக்தி மானிட பிறவியில் மட்டும் தான் உண்டு. அதனால தான் இந்த அவஸ்தைகள் அல்லது உணர்வு நிலைகளை நாம் ஆராய்ச்சி பண்ணணும் அப்படின்னு சாஸ்திரங்களில் சொல்லி இருக்கு. சரி, இது வந்து நம்ம ஒரு ஒரு பொதுவிதமான ஒரு அவஸ்தைகளை பற்றின சொன்னோம். இங்கே இவர் என்ன சொன்னார்? இப்போ கனவு 3 பிரயோஜனம் இருக்குன்னு சொன்னேன். ஒரு பிரயோஜனம் தான் சொன்னேன், இன்னும் 2 பிரயோஜனங்கள் இருக்குது. என்ன அப்படின்னா, நனவு உலகில் இப்போ கடவுள் வந்து நமக்கு காட்சி கொடுக்குறாருன்னு வச்சுப்போமே, நாம் நம்புவோமா? மாட்டோம். அதனால் என்ன பண்ணுவாராம் கடவுள்? இந்த ஜீவனோடு தொடர்பு கொள்ளணும்னா கனவு மூலம் தொடர்பு கொள்வாராம். இப்போ நம்ம பார்க்குறோம்ல, பல சமயங்களில் வந்து நான் இந்த இடத்துல இருக்கேன், நீ அங்கே வந்து எனக்கு நீ தோண்டி பாரு கிடைக்கும், எனக்கு நீ கோயில் கட்டு அப்படின்னு சில பக்தர்களுக்கெல்லாம் கனவு வருது. அது மாதிரி அவரவருக்கு அந்தந்த ஜீவனுக்கு தேவைக்கேற்ப கடவுள் கனவுல தரிசனம் கொடுப்பார், உபதேசம் பண்ணுவார்.
இது அந்தந்த ஜீவனுக்கு தான் தெரியும். இது மற்றவங்களுக்கு கனவு மாதிரி இருக்கும், நமக்கு அது உண்மைங்கிறது புரியும். அப்போ அது இந்த நனவை விட பெரிய உண்மையாக இருக்கும் அந்த இடத்துல கனவு. அப்புறம் பின்னாடி வரக்கூடியதுக்கு ஒரு முன்னறிகுறியாக கனவுலையும் விஷயங்களை தெரிவிப்பார் கடவுள். நம்முடைய ஸ்தாபகர் சுவாமி சித்பானந்த மகாராஜ் அவர்கள் ஒரு விஷயம் சொன்னதாக ஒரு பக்தர் சொன்னார். அது என்ன அப்படின்னா, சுவாமிஜி ஊட்டியில் ராமகிருஷ்ண ஆசிரமத்தில் சேவை புரிந்து கொண்டிருக்கிறார். அந்தரங்கங்கள்லாம் நடத்துவதற்கு இந்த மலையிலேருந்து இறங்கி சமவெளிக்கு வரணும்னு ஒரு எண்ணம் உள்ளத்தில் வருது. அதன் பொருட்டு எங்கே போகலாம், எந்த இடத்தை தேர்ந்தெடுக்கலான்னு இவர் நினச்சி கொண்டிருக்கும்போது, ஒரு நாளைக்கு ஒரு பக்தர் காவிரி கரையில் திருச்சி பக்கத்தில் திருப்பராய்த்துறைங்கிற இடம் ரொம்ப நல்லா இருக்கும், வாங்க என் சொந்த ஊர் தான் வாங்கன்னு கூட்டிகிட்டு போகிறார். அந்த இடத்த பார்த்த உடனே சுவாமிஜிக்கு மனசில் தோன்றார், இதுதானே அன்றைக்கி எனக்கு கனவுல வந்தது. அவ்வளோ இடம் அப்படியே அவர் அந்த பக்தர் கூட்டி கொண்டு போய் காட்டக்கூடிய அந்த கோயில், சிவன் கோயில், அங்கே பெரிய பராய்த்துறை மேவிய பரணியை போற்றின்னு சிவன் ஆலயம் ஒன்று இருக்கு. அந்த சிவாலயம், இந்த காவிரி கரை, இதெல்லாம் எல்லாமே அவருக்கு அப்படியே கனவுல வந்திருக்கான் முதல்ல. அப்போ இதுதான் உனக்கு அமையப்போகிறதுன்னு கடவுள் முன்னறிகுறி கொடுத்து விட்டார். இப்படி உபதேசம் பெறுவதற்கும் இறைவனுடைய அருளை வேறு வகைகளில் உணர்வதற்கும் கனவு ஒரு ஊடகமாக இருக்கிறது. சாதாரண நிலையில் சாதாரண ஜீவர்கள் நனவு உலகில் தீர்க்க முடியாதவற்றை கனவில் அனுபவித்து கொள்ளுவார்கள். கனவு சில சமயங்களில் கனவுலே சில பிறவிகளை கூட முடிச்சிடலாமா. ஏன்னா இவன் நல்லவனாக வாழ்ந்து கொண்டிருக்கிறான், ஆசைகளெல்லாம் விட்டு விட்டான், நல்ல பக்தனாக இருக்கான். ஆனால் அவனுடைய ஏதாவது பழவினைகள் மிச்சம் இருந்தால், இல்லை சஞ்சிதங்கள்லாம் இருந்தால், அதில் அப்படி கனவுலேயே அவனை அனுபவிக்க வச்சு கஷ்டப்பட வைப்பாங்களாம். அது அப்படியே கனவுலேயே முடிஞ்சு போயிடும். அப்படி சில பிறவிகள் கூட கனவுல முடிஞ்சு போயிடுமா, கனவாக முடிஞ்சு போயிடும். இப்படியெல்லாம் கனவுக்கு பயன் இருக்கிறது. ஆனால் இங்கே என்ன சொல்கிறார், அகில வாழ்வத்தனையும் சொப்பனம்னு சொன்னாரே. அப்படின்னா அது குறித்து நாம் இன்னும் ஆழமாக ஆராய்ச்சி பண்ணணும். அன்னையினருளால் அதை அடுத்த சத்சங்கத்தில் வைத்து கொள்ளலான்னு நினைக்கிறேன். ஹர நம பார்வதி பத்னயே ஹர ஹர மகாதேவா. தாயுமான சுவாமிகள் திருவடிகளே போற்றி போற்றி. சத்குரு திருத்தாள் போற்றி போற்றி.